சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. உசிலம்பட்டியில் என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே வந்து நம்ம திமுக அதிமுகவையும் தாண்டி ஃபார்வர்ட் பிளாக் வந்து வலுவாக இருந்த கட்சி. நேதாஜி அவர்கள் ஆரம்பித்த கட்சி. தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் வந்து தொடர்ந்து அங்கே மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேற்கு மண்டலமும் தென் மண்டலமும் அதிமுக பெரும்பாலும் அதிமுக கோட்டையாகவே. ஸோ இந்த தேர்தலில் உசிலம்பட்டிக்கு வந்து யாருக்கு வந்து எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக அதிமுக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, ஃபார்வர்ட் பிளாக்கோட இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுகவோட ஒரே ஒரு தாரக மந்திரம். அதையவே மாற்றி அதிமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறது வந்து அந்த மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது இன்னும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலூர் தொகுதி காங்கிரஸ் பல முறை திமுக அதிமுக கூட்டணியில் மாறி மாறி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் அதிமுக கூட்டணியில் அதிக முறை. இந்த தொகுதியில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, கக்கன் அவர்கள் அவர் பிறந்த ஊரும் அது, அவர் வெற்றி பெற்று வந்த தொகுதியும் கூட மேலூர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 முறை இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால திமுக கிட்ட போட்டி போட்டு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம செல்லூர் ராஜா அவர்கள் மேலூர் தொகுதிக்கு மாறலாம், அவரோட தொகுதியிலிருந்து மேலூர் தொகுதிக்கு மாற வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. மூர்த்தி அவர்கள் வந்து தொகுதி மேம்பாடை விட தன்னோட துறையில் எப்படி வருமானம் ஈட்டுறதா பார்க்குறாரு. மிகப்பெரிய ஒரு திருமணத்தை நடத்தினாரே தவிர மதுரையை வந்து ஒரு வளமிக்க பகுதியாக மாற்றி அதன் மூலிமா திமுக கோட்டையாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. வடக்கு தொகுதியும் வந்து இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் புகச்சில் ஆரம்பித்ததே அங்கே தான். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து வடக்கை நாங்கள் வந்து கைப்பற்றியே தீர்வோம், போஸ்டரே ஓடிட்டாங்க, காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் வாக்குன்று அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. திமுகவோட மிகப்பெரிய ஒரு சண்டையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் பாஜக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவர்கள் வந்து ஒரு அயோத்தியா, தென்னிந்தியாவின் அயோத்தியா மாதிரி திருப்பரங்குன்றம் மாறி இருக்கனால அங்கே பாஜக நின்னா நல்லா இருக்கும்னு பாஜக யோசிக்கிறனால இந்த தொகுதியில் வந்து 96 வந்து பிடிஆர் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது திமுக ஒரு காலத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் அதிமுக தன்னோட கோட்டையாக மாற்றிருக்குது. இந்த முறை என்ன சொல்லப்படுதுன்னா, திமுகவே ஒரு தோல்வி பெறணும்னு விரும்புகிறாங்க. இவரை வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாது, நிச்சயமாக தோல்வியை அடைச்சி இவரை வந்து வெளியே அனுப்பிடணும். அது தோல்வி பெற்றாருன்னா இவர் அப்படியே போயிடுவார், அமைதியாயிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமாகுது. மதுரையில் ரொம்ப முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரே வந்து கட்சி தலைமை ஒதுக்குனா நாளைக்கு அங்கே திமுகன்னு என்ன செல்வாக்கு இருக்கும், அதையும் கவனிப்பாங்கல்ல. மதுரையில் வந்து பார்த்தோம்னா அழகிரி அவர்கள் இருந்தார், குடும்பத்தில் இருந்தவரையே வந்து ஒதுக்கிட்டாங்க. இவரை இந்த தடவை தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். எலெக்ஷன் வேறு நெருங்கிருச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை மாவட்டத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது வந்து நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம். ஏன்னா மதுரை வந்து ஒரு 10 தொகுதிகள் அடங்கிய ஒரு மாவட்டம், ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம். தமிழ்நாட்டில் கல்ச்சராக இருந்தாலும் சரி, பல விஷயங்களாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, மதுரை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் அரசியலும் அங்கே வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மதுரையை வந்து கைப்பற்றணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த வந்து நம்ம ஒரு தொகுதியாக பார்த்துருவோம். நிச்சயமாக மதுரையில் எந்த தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? மதுரையை பொறுத்தளவுக்கு 10 தொகுதிகள் இருக்குது. உசிலம்பட்டி, மேலூர், மதுரை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்தி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், இந்த முக்கியமான தொகுதிகள். இதில் வந்து இன்னும் என்னென்னா சொல்லணும்னா, அதிமுகவில் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, 2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. திமுகவில் இப்போ சிட்டிங்கில் 2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. 2 பேருமே விமர்சனத்துக்கு பேர் போனவர்கள். ஒருத்தர் கட்சியை விமர்சித்து மிகப்பெரிய சர்ச்சையான முக்கியமான ஒரு பதவியிலேருந்து ஒரு டம்மி பதவிக்கு கட்சியை விமர்சித்து பாரம்பரியம் லெகசின்னு பேசக்கூடிய ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து மிக செல்வந்தராக மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை நடத்தி திரும்பி பார்க்க வச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு அமைச்சரானதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆடம்பரமான ஒரு கல்யாணத்தை மக்கள் பார்ப்பாங்க, விமர்சனம் ஆகும்னு தெரிஞ்சாலும் கூட பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டார் தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு பார்க்கலாம். குறிப்பாக உசிலம்பட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உசிலம்பட்டி, மதுரை நில உசிலம்பட்டி அப்படிங்கிறது வந்து இந்த படங்களில் காட்டக்கூடிய ஒரு இதாக இருக்கும். உசிலம்பட்டியில் என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே வந்து நம்ம திமுக அதிமுகவையும் தாண்டி ஃபார்வர்ட் பிளாக் வந்து வலுவாக இருந்த கட்சி. நேதாஜி அவர்கள் ஆரம்பித்த கட்சி. தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் வந்து தொடர்ந்து அங்கே மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்குளத்தோரோட டாமினேஷன் அந்த தொகுதியில் முக்குளத்தோர் அதிகமாக இருக்காங்க, தேவர் ஓட்டு அதிகமாக இருக்குது, கல்லர் ஓட்டு, குறிப்பாக கல்லர் புறன்மலை கல்லர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அவங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அங்கே வந்து முக்கிய தேவர் அவர்கள் வந்து மிக அதிக முறை வெற்றி பெற்றிருக்கார். ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக சுயேட்சையாக பல முறை வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே வந்து அதிமுக அங்கே கோட்டையாக வச்சிருக்கு. திமுக வந்து வரலாற்றில் ஒரே ஒரு முறை தான்
நேரடியாக நின்று வெற்றி பெற்று கடந்த முறை கூட ஃபார்வர்ட் பிளாக்கு தான் ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன். போன முறை வந்து திமுக சார்பாக ஃபார்வர்ட் பிளாக் ஆமா, உதயசூரியன் சின்னத்துல ஃபார்வர்ட் பிளாக் நின்னாங்க. அப்பயும் கூட ஒரு தோல்வி. ஆனா அதான் திமுக நேரடியாக நின்று வெற்றி பெற்றதுன்னா 1989 ஒரே ஒரு முறை. அதை தாண்டி வந்து திமுக நேரடியாக திமுக தோல்வி தழுவிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? குறிப்பா வந்து தேவர் சமுதாய ஓட்டுகள் வந்து அதிகமா அதிமுக பக்கம் வருது. அந்த பக்கம் வந்து அதிமுக ஒரு வலுவான, மதுரையை பெரும்பாலும் அதிமுக வலுவா இருக்குது அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக நம்ம வந்து ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போய் நின்று வந்தப்ப அந்த சவுத்தோட கனெக்ட் வந்து அதிகமாக இருக்குது அதிமுக அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மேற்கு மண்டலமும் தென் மண்டலமும் அதிமுக பெரும்பாலும் அதிமுக கோட்டையாகவே. ஸோ இந்த தேர்தலில் உசிலம்பட்டிக்கு வந்து யாருக்கு வந்து எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக அதிமுக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, ஃபார்வர்ட் பிளாக்கோட இருக்கு. இந்த முறை ஃபார்வர்ட் பிளாக்கும் அதிமுக பக்கம் வந்திருக்கிறாங்க. போன முறை வந்து அமமுக வந்து தனிச்சு நின்னாங்க. அமமுக தனிச்சு நின்று இப்போ 50,000 ஓட்டுகளுக்கு மேலே பிரிச்சிருக்காங்க. அப்போ போன முறை அமமுக ஓட்டை 50,000 ஓட்டை பிரித்து அதிமுக அதிகமான லீடில் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னா ஒரு 10% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அதை அமமுக ஓட்டை பிரித்தும் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இது பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபார்வர்ட் பிளாக் திமுக பக்கம் இருக்குது, அமமுக தனிச்சு நிற்குது. ஸோ இந்த சூழலில் அதிமுக வெற்றி பெற முடியுது. இந்த தடவை அமமுகவும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் இப்போ அவங்களுக்கு அதிமுக ஃபேவரா இல்லை. இருந்தாலும் அமமுக தான் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு ஃபேக்டர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இல்லை. அவர் வந்து இன்னும் வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுகவே அவரால் பிரிச்சுட்டு வரும்ல. தேனியிலுமே அதிமுகவுக்கு நேரடி செல்வாக்கு இருக்குது, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சசிகலா அவர்கள் இன்னும் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, தனி கட்சி தொடங்கி தனித்து நிற்க போகிறாங்களா, அதோட தாக்கம் என்ன இருக்க போகுது, ஏற்கனவே அமமுக செஞ்ச தாக்கத்தை பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அதிமுக அமமுக இணைஞ்சிருக்கனால இந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவர் அதிமுக சின்னத்தில் இருந்துட்டு திமுக ஆட்சிக்கு வரணும்னு வேற பேசிட்டார். அவர் வந்து ஓபிஎஸோட ஃபேக்டர் சேர்ந்தவர். ஸோ இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுகவோட ஒரே ஒரு தாரக மந்திரம். அதையவே மாற்றி அதிமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறது வந்து அந்த மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது இன்னும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இந்த வாட்டி அவர் சொந்த செல்வாக்கே அந்த இடத்துல இல்லைன்றீங்களா? நீங்கள் வெறும் அதிமுகன்ற இந்த ரெட்டைலைக்கு மட்டும் தான் அங்கே வந்து செல்வாக்கு இருக்குன்றீங்களா? அதாவது அதிமுக அப்படிங்கிற கட்சி தான், நீங்கள் ரெட்டைலைக்கு தான் வந்து ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி தனிப்பட்ட முறையில் யாருமே வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இது பண்ணல. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து நின்னாரு, அது ஒரு தாக்கம் இருந்தது. ஆனாலுமே கூட அதிமுகவோட கோட்டையாக மாற்றிடுச்சு. அதிமுக யார் நின்னாலும் அதிமுகவுக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் கடந்த முறை வந்து ஓபிஎஸோட அணியிலேருந்து ஐயப்பன் அவர்கள் வெற்றி பெற்றார். அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, அதிமுகவோட கட்சிக்கான ஓட்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக தான் நாங்கள் வெற்றி பெற்றுச்சு. தமிழ் செல்வன் ஜெயிச்சாரு. திமுக மாறி மாறி வரலாம். நம்ம சொன்ன மாதிரி அதிகமான வாக்கு வந்து தனிநபர் சார்ந்து இல்லை. இப்போ இன்னைக்கு ஐயப்பன் வந்து அங்கிருந்து பிரிஞ்சு போய் திமுகவில் சேர்றாருன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அங்கே திமுகவா அதிமுகவாங்கிறதுல உசிலம்பட்டிக்கு அதிமுக நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் பார்க்கும்போது உசிலம்பட்டிங்கிற சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். திமுக 2ஆம் இடம் வராங்க. ஆனால் கடந்த காலங்களில் வந்து திமுக இதில் 4ஆவது இடம் போன வரலாறும் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் தனியாக நிற்கும் பொழுது, காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக்லாம் நிற்கும் பொழுது திமுகவே 4ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு தொகுதி தான் வந்து உசிலம்பட்டி தொகுதி. இது ஒரு கூடுதல் தகவல். அடுத்ததாக மேலூர் தொகுதி. இப்போ நம்ம உசிலம்பட்டியை பற்றி பார்த்தோம். அடுத்து மேலூர் தொகுதியை பொறுத்து பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு சிறப்பு மிக்க தகவல்கள் இருக்கக்கூடிய தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே தான். அதாவது 20 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026 வந்துட்டோம். 2001 தொடர்ந்து வந்து அதிமுக வெற்றி பெற தொகுதியாக இருக்குது. காங்கிரஸ் பல முறை அதிமுக கூட்டணியில் மாறி மாறி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதால் 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் அதிமுக கூட்டணியில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அதிமுக தொடர்ந்து வலுவாக இருக்குது. கிட்டத்தட்ட 2001 நீண்ட ஒரு நெடிய காலங்கள். 2006 ஒரு அதிமுக ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பலை விழுந்த பொழுதும் கூட இந்த தொகுதியில் வந்து அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தொகுதியில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, கக்கன் அவர்கள் அவர் பிறந்த ஊரும் அது, அவர் வெற்றி பெற்று வந்த தொகுதியும் கூட மேலூர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக வந்து அதிமுக கோட்டையாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த தொகுதி கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கும். ஏன்னா இந்த தொகுதியிலுமே அமமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த தேர்தலில் எவ்வளோ பிரிச்சிருக்காங்க? 35,000 ஓட்டு. கடந்த தேர்தலில் 35,000 ஓட்டுகளை பிரித்துமே கூட அதிமுக பெற்ற வாக்குகள் 84,000, திமுக பெற்ற வாக்குகள் 48,000. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பெறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயே 40,000 ஓட்டு வித்தியாசம் காங்கிரஸுக்கும். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ், அதாவது திமுக விசஸ் அதிமுக திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் நிற்கிறாங்க.
ஏன்னா இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்றது, கிட்டத்தட்ட 7 முறை இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால திமுக கிட்ட போட்டி போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு 40 வேணும் 50 வேணும்னு சொல்றாங்க இல்லையா. கடந்த காலங்களில் திமுக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாமே இவர்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம். திமுக தலைமைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல, மேலூர் மாதிரி தொகுதியெல்லாம் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி, அதை வந்து காங்கிரஸுக்கு வேணும்னே விட்டு கொடுக்குறாங்களா இல்லை கேட்டு வாங்குறாங்களா? இல்லை காங்கிரஸ் இல்லை, ரெண்டுமே இருக்குது. அதாவது என்னன்னா காங்கிரஸ் அதிகமுறை வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அது அதிமுகவோட கூட்டணிகள் அதிகமுறை வெற்றி பெற்றிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட இருக்கும் பொழுதும், அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட இறப்பு, ராஜீவ்காந்தி அவர்களோட இறப்பு, இந்த தாக்கங்கள் வந்து அதிகமாக காங்கிரஸ் ஒரு செல்வாக்கை பெற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால அவர்கள் கேட்டு வாங்குறாங்க. இன்னொன்று திமுகவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுகவோட கோட்டையாக இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து அதிமுக வெற்றி பெற்றுருக்கிறப்ப ஒரு தோக்கிற தொகுதி, அதாவது டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதி கூட்டணி கொடுத்துட்டா கணக்குக்கு முடிஞ்சு போச்சு, தங்களுக்கு இழக்கிற தொகுதியை கூட்டணி கொடுத்து கணக்கை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலூரில் இந்த முறையும் எப்படியும் காங்கிரஸுக்கு கொடுக்கறதா வாய்ப்புகள் அதிகம். அதிமுக, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட் டிஃபரன்ஸே கிட்டத்தட்ட 30-40 ஓட்டு இருக்குது. அது இல்லாமல் அமமுக பிரித்த ஓட்டு 35,000 ஓட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளப் பண்ணி பார்க்கும் பொழுது அமமுக அதிமுகவோட இணையும் பொழுது அதிமுகவுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. யதார்த்தமாக நமக்கு தெரியுது. இன்னும் வேட்பாளர் தேர்வுகளை பொறுத்து இன்னும் களங்கள் மாறலாம். ஸோ மேலூர் தொகுதிக்கு ஒருவேளை நம்ம செல்லூர் ராஜா அவர்கள் மேலூர் தொகுதிக்கு மாறலாம், அவரோட தொகுதியிலிருந்து மேலூர் தொகுதிக்கு மாற வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலும் இன்னும் வேட்பாளர் முடிவாகும் பொழுது தான் இறுதி கட்டத்தில் செல்லூர் ராஜா அவர்களே வந்து மேலூர்னா கூட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக தான் பார்க்கணும். அவருக்கு ஒரு இது இருக்க, தொடர்ந்து ஒரு 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இருந்தாலுமே கூட இந்த முறை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா கடந்த முறை வந்து அவரோட தொகுதியில் ஒரு சிறிய எண்ணிக்கையில் தான் வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. அவர் சிறிய மார்ஜினில் தான் ஜெயிச்சார். அப்படிங்கிறப்ப மேலூர் வந்து ஒரு சேஃபாக இருக்கும். ஏன்னா இங்கே அதிமுக வலுவான கூட்டணியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமமுக ஓட்டை பிரிச்சும் இவ்வளோ இது இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இங்கே வந்துட்டு சேஃபுங்கிற மாதிரி யோசிச்சு அங்கே தொகுதியில் என்ன சிறப்பாக பார்க்கப்படுது? இல்லை அங்கே வந்து யார் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்காங்க, இல்லை தொழிலாளர் வர்க்கம் அதிகமாக இருக்காங்க, அங்கே வறுமையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள்? இல்லை, மேலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்து தான். மதுரையை பொறுத்தளவுக்கு வந்து பெரிய தொழில் வளர்ச்சிகள் இன்னும் ஏற்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவே வந்து ஒரு இதாக தான் இருக்குது. மதுரை வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது, குப்பை நகரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பிடிஆர் அவர்களே வந்து அவரோட தொகுதியிலே கூட போய் பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் சுத்தமாக இல்லை, நான் அமைச்சராக இருந்தும் இந்த தொகுதியில் வந்து சரியில்லைன்னு சொல்லி அவரே விமர்சிச்சுட்டு போனார். ஏன்னா அவர் திமுகவே விமர்சிக்கிறாரு, திமுக முதல் குடும்பத்தை விமர்சிச்சு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் ஓபனா பேச முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால என்னாச்சுன்னா அவரே சொல்ற அளவுக்கு அந்த தொகுதி வந்து மிக மோசமா இருக்கு. நம்ம மூர்த்தி அவர்கள் வந்து தொகுதி மேம்பாடை விட தன்னோட துறையில எப்படி வருமானம் ஈட்டிருந்தா பார்க்குறாரு. மிகப்பெரிய ஒரு திருமணத்தை நடத்தினாரே தவிர மதுரையை வந்து ஒரு வளமிக்க பகுதியாக மாற்றி அதன் மூலிமா திமுக கோட்டையாக மாற்றுறதே ஒரு முயற்சி செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. அதனால் தலைமை இந்த தடவை அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதிகமான தொகுதியில் வெற்றி பெற சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலுமே கூட இந்த தொகுதி அதிமுக கோட்டையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்த தொகுதி நம்ம எதை பார்க்கலாம்? அடுத்ததாக மதுரை வடக்கு. இந்த தொகுதி வந்து 2011 பிரிக்கப்படுது, உருவாக்கப்படுது. ரொம்ப சர்ச்சைக்குரிய தொகுதியாக இருக்கு. நிச்சயமாக பேர் எல்லா தொகுதிக்கும் எப்படி நம்ம ஒரு இது சொல்கிறோமோ அதே மாதிரி வடக்கு தொகுதியும் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் புகச்சில் ஆரம்பிச்சதே அங்கே தான். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து வடக்க நாங்கள் வந்து கைப்பற்றியே தீர்வோம், போஸ்டரே ஓட்டிட்டாங்க, காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் வாக்குன்று அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. திமுகவோட மிகப்பெரிய ஒரு சண்டையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தளபதி அவர்களுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்கடியை தூக்கிட்டாங்க. அப்போ கூட்டணி சலசலப்பு ஏற்பட்டு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இதற்கு முன்னாடி வந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நின்றார். 2016 ராஜன் செல்லப்பா வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கடுத்து 2021 தொகுதி மாறி திருப்பரங்குன்றம் போகிறார். அதனால் இப்போ திருப்பரங்குன்றத்தில் பாஜக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவர்கள் வந்து ஒரு அயோத்தியா, தென்னிந்தியாவின் அயோத்தியா மாதிரி திருப்பரங்குன்றம் மாறி இருக்கனால அங்கே பாஜக நின்னா நல்லா இருக்கும்னு பாஜக யோசிக்கிறனால கடந்த முறை பாஜக நின்ன வடக்கு தொகுதியை மாற்றிக்கிட்டு, இப்போ கடந்த முறை பாஜக வந்து பி சரவணன் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து அங்கே வந்து நின்னார். திமுக இருந்து மாறி வந்து பாஜகவில் சேர்ந்து அங்கே நின்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆனால் அவருக்கு ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே தோல்வி ஏற்படுறார். பாஜக நேராக நின்றுமே கூட தாமரை சின்னத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டு வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முறை சரவணன் அவர்களும் அதிமுகவில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவில் சேர்ந்து போன முறை நாடாளுமன்றத்தில் அவர் பணி செஞ்சார். தோல்வி ஏற்பட்டாலுமே கூட இந்த தடவை சட்டமன்றத்தில் வடக்கு தொகுதி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தளபதி அவர்களும் திமுகவில் கேட்குறாரு. காங்கிரஸ் அங்கே அழுத்தம் கொடுக்குது. இதில் யார் வேட்பாளராக மாற போகிறாங்க அதை பொறுத்து வெற்றி தோல்வி. ராஜன் செல்லப்பா அவர்கள் இங்கே வரப்போகிறாரா, ஏன்னா அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அதனால் மீண்டும் இங்கே வரப்போகிறாரா, பாஜகவுக்கு திருப்பரங்குன்றம் கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் பொறுத்து இங்கே மாறணும். இங்கே அமமுக மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை. கடந்த முறை தேர்தலில் ஒரு சிறிய சொற்பமான ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலுமே கூட திமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கு. வடக்கில் பல சிக்கல்கள் இருக்குது. அங்கே வந்து இந்த தளபதி அவர்கள் மேலே பல விமர்சனங்கள் என்னென்னா நிறையா குவாரிகள் நடத்துகிறாரு, அதனால் பொதுமக்களை பாதிக்குது, அவர் கட்டுப்படுத்த முடியாமல் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆளும் அரசில் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி
ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தேர்தல் எதிரொலிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு இந்த எலெக்ஷன்ல யாருக்கு? ஒரு இழுபறியாக தான் இருக்கும். தளபதி அவர்களே நிற்க போறாரா, காங்கிரஸுக்கும் திமுகக்குமான இணக்கப்பாடு எப்படி இருக்க போகுது? ஏன்னா காங்கிரஸும் ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. அவங்களும் ஒரு கணிசமான ஓட்டை வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த முறை வந்து தளபதி அவர்கள் கிடைக்குமா, மக்களோட அதிருப்தி எப்படி இருக்கு? அதையும் தாண்டி இப்போ வந்து திமுகவோ காங்கிரஸோ அந்த தொகுதியில் நின்னா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக தொண்டர்கள் அங்கே வந்து வேலை செய்வாங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் நின்னா திமுக தொண்டர் ரெண்டு கட்சியில யார் வேலை செய்வாங்கன்றது இப்போ டவுட்டா இருக்கு. நிச்சயமாக அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகுமா? ஏன்னா இந்த தொகுதி தான் மிகப்பெரிய வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எப்படி இருக்க போதோ இல்லையோ, வடக்க பொறுத்தளவுக்கு ஒரு எதிரும் புதிருமாக தான் இருக்க போகுது. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இது ஒரு நடந்திருக்கனால இன்னும் அந்த பனிப்போர் இன்னமும் தீர்ந்த பாடு இல்லை. இன்னமும் காங்கிரஸ் கூட வெளியே போயிருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒரு பரபரப்பான சூழல். எப்போ தலைப்பு செய்தி வரப்போகுதுங்கிற, முக்கிய செய்தி வரப்போகுதுங்கிற ஒரு பரபரப்புலேயே போய்கிட்டு இருக்கும்பொழுது, ஸோ வடக்கு தொகுதி வந்து திமுகவுக்கு ஒரு சவாலான தொகுதியாக தான் மாறப்போகுது. ஸோ திமுகவே வச்சுக்க போகுதா, காங்கிரஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த பிரச்சனையே வேண்டாம் பேச மார்க்சிஸ்ட்டுக்கு கொடுத்துருவோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் பாஜக நின்னா திமுக அங்கே நேரடியாக போய் நின்றுட்டு மார்க்சிஸ்ட்டுக்கு வடக்கு தொகுதியை தள்ளி விட்டுலாமா, இந்த மாதிரி பல திருப்பரங்குன்றம் வடக்கும் தெற்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்த தொகுதி நம்ம எதை பார்க்கலாம்? அடுத்ததாக மதுரை மேற்கு. நம்ம சொன்ன மாதிரி அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தொகுதியாக இருக்குது. குறிப்பாக ஏன்னு பார்த்தோம்னா அங்கே முக்கியமான நம்ம வேட்பாளர் அதாவது மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அன்பான ஒருத்தர் செல்லூர் ராஜு அவர்கள். என்னதான் வந்து அவர் விமர்சனத்துக்கு ஆளாலுமே கூட தொடர்ந்து வெற்றியை தக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த தொகுதியுமே கூட அதிமுக கோட்டையாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2001 மிக நீண்ட ஒரு வெற்றியை தொடர்ந்து பெற்றுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த முறை 5வது முறையும் வெற்றியை பெற்று இந்த தொகுதியை தக்க வைப்பாரா, செல்லூர் ராஜு அவர்கள் இங்கே நிற்க போறாரா, இல்லை மேலூருக்கு மாற போறாரா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட மேலூரும் மதுரை தெற்குமே அதிமுக கோட்டையாக தான் இருக்குது. இங்கேயுமே அமமுக வந்து நேரடியாக போட்டியிடாமல் தேமுதிக கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்களுமே சிறிய ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக தான் இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அமமுக பிரிஞ்சிருந்தப்பையும் பெரிய தாக்கம் இல்லை, தேமுதிகவும் மிகப்பெரிய ஓட்டு வங்கியை பெறலை. அதனால் திமுகவோட தேமுதிக போனனாலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இல்லை. அமமுக இங்கே இருக்கிறனால ஓட்டுகளும் சிதற போகிறதில்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் செல்லூர் ராஜு அவர்களுக்கு ஒரு சேஃபாக தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்ன 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அதிமுக கோட்டையாக இருந்திருக்குது. அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து 96 வந்து பிடிஆர் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது திமுக ஒரு காலத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் அதிமுக தன்னோட கோட்டையாக மாற்றிருக்குது. செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த தேர்தலையும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் வந்து என்னதான் வந்து அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாலுமே கூட களத்தில் வந்து அவர்கள் வந்து தீவிரமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் அதிமுகவோட ஓட்டு வங்கி இருக்குது. அதனால வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திமுக நேரடியாக நின்னாலுமே கூட அதிமுக இதில் வந்து ஒரு சாதகமான சூழல் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் ஒரே ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. அதனால் இந்த தொகுதியில் கண்டிப்பாக எந்த வருஷம் காங்கிரஸ் போட்டி மாட்டாங்க. 1991 அதுவுமே கூட அதிமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்த தொகுதியை வந்து திமுகவோட சண்டை போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்சால் வடக்கு வேணால் போட்டி போடுவாங்க, தளபதி அவர்களோட சண்டை போடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலூர் தொகுதியில் வந்து அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதிங்கனால மேலூர் போவாங்க. இந்த இடத்துல திமுகவுக்கு அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேமுதிகவும் பெரிய ஓட்டு வங்கி இல்லாதனால இங்கே வந்து தேமுதிகவும் போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை திமுகவோ நேராக நிற்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறையுமே கூட கிட்டத்தட்ட 4-5% ஓட்டு வித்தியாசத்தில் செல்லூர் ராஜு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறனால இந்த முறையும் அவருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா கடந்த 5 வருஷமாக திமுக ஆட்சியில் இருக்காங்க, மதுரையில் பல திட்டங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் அந்த இடத்துல இன்னமும் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு இல்லை. 2006 2011 காலகட்டத்திலையும் திமுக ஆட்சியில் இருந்துமே கூட 2011 அதிமுக அதை வந்து தக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பெரிய பணிகள் செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம யதார்த்தமான உண்மை. நம்ம சொன்ன மாதிரி தான் திமுக இருந்து 2 அமைச்சர்கள் இருந்துமே வந்து அந்த மாவட்டம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா இல்லை, இன்னமும் வந்து ரொம்ப மோசமாக பின்தங்கி தான் இருக்குது. சரியான சாலைகள் இல்லை, சரியான ஒரு திட்டமிடல் இல்லை, ஒரு குப்பை நகரமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அடுத்த தொகுதியை நம்ம எதை பார்க்கணும்? அடுத்ததாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தொகுதினா மத்திய தொகுதி. மதுரை பழனிவேல் தியாகராஜன் அவர்களோட தொகுதி. நிச்சயமாக. அதாவது மத்திய அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு மத்திய பேசு பொருளாகவே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மிக நீண்ட ஒரு பாரம்பரிய மிக்க தொகுதியாக இருக்குது. பல நெடுமாறன் அவர்கள் நம்ம மிக மூத்த அரசியல்வாதி அவர்கள் வந்து இந்த தொகுதியில் சுயேட்சையாகவும் நின்றுருக்கார். காங்கிரஸில் நின்று தோற்றுப்பையும் கூட சுயேட்சையாக நின்று இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கார். அது ஒரு கூடுதல் தகவலாக இருந்திருக்கு. பிடிஆர் அவர்களோட தந்தையார் அவர்கள் வந்து காலம் சென்ற பி டி ராஜன் அவர்களுமே கூட இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கார். ஆனாலுமே கூட தன்னோட தந்தை தோல்வி அடைஞ்ச இடத்துல 2 முறை வெற்றி பெற்று
இன்னொன்று என்னன்னா அவரே சொல்லிக்கக்கூடியதும் பெரும்பாலும் பரவலாக இருக்கக்கூடிய கருத்துனா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்றேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக திமுகவே விமர்சிக்கக்கூடியவர். திமுக தலைமையில் இருக்கவங்க கொள்ளையடிச்சாங்கன்னா பகிரங்கமாக அதையவே வந்து பேசி தன்னோட பதவியே இழந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு ஒரு லெகசி இருக்கு, அவரோட தாத்தா காலத்துல இருந்து அவருக்கு ஒரு லெகசி இருக்குங்கிறத மாற்று கருத்து. சீட்டு கொடுத்தா நிப்பாரு, சீட்டு கொடுக்கலாம் ஒரு வேலையை பார்த்துட்டு பல விமர்சனங்களுக்கு ஆனார். அவரோட வந்து என்ன இந்த மண்ணோட இன்னும் ஒட்டாம ஒரு கொஞ்சம் அந்த மொழி பிரச்சனை, அவரோட வந்து சட்டமன்றத்தில் வந்து சரியா தமிழ் பேசல அப்படிங்கிறதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே கூட பாரம்பரிய லெகசின்னு பேசிட்டு தமிழ் சரியா பேசல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு ஆளானார். இருந்தாலுமே கூட 2 முறை இந்த தொகுதியை வந்து வெற்றி பெற்றார். அதையும் தாண்டி ஒரு பெரிய எக்கானமிஸ்ட், ஒரு பொருளாதார மேதையா இருக்காரு. இருந்தாலும் வந்து 2016 அதிமுக அலையடிச்சு அதிமுக வெற்றி பெற்றப்ப இவர் தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். கடந்த முறை திமுக ஆட்சி அதில் வந்து ஒரு வெற்றி பெற்று வந்தார். இந்த முறை என்ன சொல்லப்படுதுன்னா திமுகவே ஒரு தோல்வி பெறணும்னு விரும்புறாங்க. இவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாது, நிச்சயமாக தோல்வியை அடைச்சு இவரை வந்து வெளியே அனுப்பிடணும். அது தோல்வி பெற்றாருன்னா இவர் அப்படியே போயிடுவார், அமைதியாயிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமாகுது. மதுரையில் ரொம்ப முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரே வந்து கட்சி தலைமை ஒதுக்குனா நாளைக்கு அங்கே திமுகன்னு என்ன செல்வாக்கு இருக்கும், அதையும் கவனிப்பாங்கல்ல. மதுரையில் வந்து பார்த்தோம்னா அழகிரி அவர்கள் இருந்தார். குடும்பத்தில் இருந்தவரையே வந்து ஒதுக்கிட்டாங்க. தங்களோட சொந்த குடும்பத்திலேயே வந்து ஒரு போட்டியாக ஒருத்தர் வரும்பொழுது மதுரை வந்து அழகிரி கோட்டை அப்படின்னாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட அதை பற்றி விமர்சிச்சிருக்காங்க. மதுரை என்ன அழகிரி கோட்டையா, மதுரை அழகிரிக்கு சொந்தமா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு டாமினேஷனாக வச்சிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை மீறி மதுரையில் வந்து 2011 அதிமுக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றாங்க. 2006 to 2011 காலகட்டங்களை பார்த்தோம். ஸோ சொந்த குடும்பத்திலேருந்து வந்தவரையே வந்து ஏற்றுக்காதப்ப இவரும் வந்து நான் லெகசி, நான் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம், எங்கள் குடும்பம் யார் தெரியுமான்னு இவரும் பொழுது ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கணும், அது எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு தலைமை முடிவு பண்ணனால இவரை இந்த தடவை தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, மொத்தமாக எடுக்க முடியாது, எடுத்த மிகப்பெரிய விமர்சனமாகும்னு டீ ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இந்த தடவை என்னன்னா நிக்க விட்டு தோக்கடிச்சு தோல்வி ஏற்பட்டு அவர் வீட்டுக்கு போற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கனால ஒரு தொகுதியை பலி கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு திமுக வந்து திட்டமிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த தொகுதியில் அதிமுகவோ அல்ல அதிமுக கூட்டணிகள் வந்து யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இவர் ஓட்டுக்கு காசும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. திமுகவும் வந்து இவரை வந்து கைவிட போறாங்க. இயல்பாகவே மூர்த்தி அவர்கள் அவரை தாண்டி வேற யாருமே ஜெயிக்கணுங்கிற பற்றி இலக்கு இல்லாமல் இருக்காரு. மற்ற தொகுதியை பற்றி அவர் அக்கறைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மேலூர் தெற்கெல்லாம் பார்த்தோம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அதிமுக கோட்டையா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மூர்த்தி அவர்கள் இதில் கவனம் செலுத்துவாரா, பிடிஆர் அவர்களை தோக்கடிக்கிறது வேலை செய்ய போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். மத்திய தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உசிலம்பட்டியோ இல்லை மத்தியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கோட தலைவர் அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அவர் இந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எதிர்த்து நின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இவர் திமுகவே தோற்கடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கட்சி ரீதியா பல விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர் இன்னும் இருக்குல்ல. இல்லை அதான் மக்கள் மத்தியில் இருக்குது. அதே அதான் இந்த லெகசி வந்து அவர் கை கொடுக்க போகுதா, இல்லை உள்ளடி அரசியல் ஏற்கனவே வடக்கில் வந்து திமுக காங்கிரஸுங்கிற உள்ளடி அரசியலில் அடிபட போகுதா, மத்தியிலையும் வந்து உள்கட்சி பூசலில் இவரை வந்து ஓரம் கட்ட போகிறாங்களா, கட்சி நிர்வாகிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காட்டி எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் மக்களை, ஏன்னா அந்த கட்டமைப்பு வேணும். திமுக வந்து அதை மறைமுகமாக வேலை செஞ்சு இவரை தோற்கடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை அவர் தேர்தலே வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு இந்த திட்டம் தெரிஞ்சு ஒதுங்குறாராங்கிறதையும் வேட்பாளர் இல்லை அவர் விருப்பம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்துருக்காரு. ஒருவேளை என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்குங்கிறத பொறுத்து, ஏன்னா அவருக்கு நிற்க விருப்பப்படார், மக்களுக்கு ஏதாவது பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு போவார். இருந்தாலும் அதை இப்போ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மதுரை உண்மையாலே யார் பக்கம் போகுது, எந்தெந்த தொகுதி இழுபறின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க.